அதாவது ஒரு ஒரு தாய்க்கு வந்து கண் பார்வை இல்லை, ஒரே மகன். அந்த மகனை வேலைக்கு போய் பெரிய ஆளா வந்து நான் கண் பார்வை சரி பண்ணுவோமா நம்பிக்கையோடு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மகனை தான் வெளிச்சம நம்பி கண் பார்வையற்ற தாய் வாழ்ந்துருக்கா. அந்த மகனை அந்த தாய் இழந்துட்டா. இனி வாழ்க்கையில் என்ன அந்த தாய்க்கு? தன் ஒரே மகனை இழந்துட்டாங்க, ஒரே மகனை இழந்துட்டா. இனி வாழ்க்கை என்ன பிடிப்பு இருக்கு, எதுக்காக வாழணும், வாழ்க்கை என்ன ஆசை இருக்குது அவருக்கு? 9 மாசம் நிறைய மாசம் கருப்பிடி தன் கணவனை இழந்துட்டா. நாளைக்கு பிள்ளை பிறக்க போகுது, பிறக்கிறப்ப அப்ப எல்லாம் பிறக்கிறான். இந்த சமூகம் பார்த்து அப்ப நான் முடிஞ்சு பிறந்திருக்க அந்த பிள்ளைன்னு சொல்லும். தன் கணவோட இப்படி எல்லாம் வாழலாம், வாழ்க்கையை இப்படி எல்லாம் கொண்டு போகலாம்னு எவ்வளவு கனவோடு இருந்துப்பா அந்த கருப்பிடி. பேச திறனற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய் வந்து அந்த அவசர உள்ள உட்கார்ந்துக்கிட்டு தன்னோட மகனை இழந்துட்டு அவர் கதறக்கூடிய காட்சி. நமக்கு ஒரு கவலை, ஒரு கண்ணீர், நமக்கு வந்து ஒரு சோகம்னா கட்டி ஒப்பாரி வச்சு அழ முடியுங்க. ஒரு மாற்றுத்திறனாளி தாய் அழ முடியாதுங்க, அவளுக்கு மொழியே இல்லைங்க. அவளுக்கு அவ கதறாங்க. நிஜத்துல 8 குழந்தை இறந்து, 14 ஏறக்குறைய 16 பெண்கள். அதுவும் இல்லாம ஒட்டு மொத்தமா 41 பேர். 41 பேர் சாவுக்கு தான் தான் காரணம்னு ஒரு நல்ல மனநிலை கொண்டவன் யோசிச்சான்னா அவன் தற்கொலை முடிக்கு போயிடுவான். அவனை சாதாரண வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அவ்வளவு பெரிய மன உளைச்சல் உச்சத்துக்கு போயிடுவான். அவன் இந்த கட்சி, அரசியல், தேர்தல் எல்லாத்தையும் விட்டுருங்க. வாழ்வோட கடைசி நொடி, கடைசியில உயிர் போற கடைசி நொடி வரைக்கும் நம்மளால 41 உயிர் போயிடுச்சுங்கிற அந்த உறுத்தலும் அந்த குற்ற உணர்ச்சி வாழ்நாள் முழுக்க இருக்குங்க. 41 பேர் மரணம் உனக்கு வலிச்சிச்சு, நான் என்ன பண்ணிக்கணும்? இந்த மரணத்துக்கு நான் உளமாற வருந்துறேன், நான் மன்னிப்பு வரேன்னு பேசணும். ஆனா பொறுப்பேற்காம சதி நிகழ்ச்சின்னு அயோக்கிய பையன், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு அந்த கருத்துவாக்க இந்த அயோக்கியமே. அப்ப என்ன அர்த்தம் உனக்கு? இந்த 41 மரணம் நிகழ்ந்தாலும் பரவாயில்ல, இந்த மரணத்தின் மூலமாக அரசியல் பிம்பம், விஜயின் அரசியல் பிம்பம் உடஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறான்னா இந்த எண்ணம் எவ்வளவு மோசமானது. விபத்துன்னு யார் சொல்றா? புத்தியான்னு சொல்றாரு. முன்ஜாமீன் கேட்கிறப்ப விபத்துன்னு சொல்றாரு, அவரே பதிவு பண்றாரு. அவரு அங்க நீதிமன்றத்துல போய் செந்தில் பாலாஜி கை கட்டல, மதியம் தான் கை கட்டுறாரு. செந்தில் பாலாஜி காரணம் சொல்லல, மதியம் தான் காரணம். அப்ப அதுதான் நாங்க சொன்னோம், நாங்க அதான் சொல்றோம், விபத்துன்னு சொல்றோம். இதுல இந்த தாரேகாவோட இந்த பொறுப்பின் தான் காரணம், அலட்சியம் தான் காரணம். எங்களுக்கு திமுக குத்துற